மீண்டுமாக உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை உண்மையாகவே குணமாக்கும், சுகமளிக்கும் ஒரு ஆராதனை, ஒரு நல்ல ஆராதனை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், பாரம்பரியங்களிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர். வியாதியிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே நடமாடின அந்த நாட்களிலே ஏராளமான மக்களை சுகப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்தி நூல்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஆண்டவருடைய செய்திக்கு போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். தழும்புகளினால் குணமாகிறோம். குணமாகி விட்டோம் என்றல்ல, குணமாகிறோம். சரி, 1 பேதுருவின் புத்தகத்தை எடுக்கலாம். 1 பேதுரு புத்தகத்தை எடுப்போம். அங்கே 2ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டுவோம். 2ஆம் அதிகாரம், அதில் பாருங்கள் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அதோடு நிறுத்தவில்லை. பேதுரு எழுதுகிறார், அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? அங்கே குணமாகிறோம். அப்பொழுது இயேசு பிறக்கவில்லை, பாடுபடவில்லை, உயிர்த்தெழுதவில்லை. ஆனால் பாடுபட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு வார்த்தை என்ன? அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். எவ்வாறு பாவத்துக்கு விலக்கரையும் கொடுத்தாரோ அதே போல என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனையோ சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒரு முறை 2 காலும் ஒரு கை வழங்காமல் போனது, ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஒரு முறை நான் கீழே விழுந்து தலையிலே அடிபட்டு ரத்தம் வெள்ளம் வந்தது, அந்த மரண நேரத்திலே விடுவித்தார். 4 முறை மரண குடியிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஆகவே அனுபவத்திலே நான் சொல்ல முடியும், நம் ஆண்டவர் அவர் சுகமளிக்கும் ஆண்டவர். ஆனா தாழ்மையா ஒண்ணு சொல்றேன், எந்த ஊழியக்காரனாலும் சுகத்தை தர முடியாது. சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் சுகம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். நம்ம திருநெல்வேலியில் அடிக்கடி சொல்லுவாங்க, குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை. ஒரு பனம்பழம் தொங்கி கொண்டிருக்கிறது, அப்படியே காற்றிலே அடித்து ஆடுகிறது. ஒரு சின்ன குருவி போய் உட்கார்ந்தது. உட்கார்கிற நேரமும் இந்த பனம்பழம் அருந்து விழுகிற நேரமும் எப்படி இருந்துச்சு? சரியா இருக்கு. உடனே பனம்பழம் விழுந்துச்சு. உடனே குருவி எண்ணிக்கொண்டது, நான் உட்கார்ந்தேன். என்ன செய்தது? இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க, நீங்க அழுதிருப்பீங்க. எங்களை போன்ற ஊழியர்களை நீங்கள் அழைப்பீர்கள், நாங்கள் சாதாரணமா ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம். உங்கள் ஜெபம் கேட்கிற நேரமும் நாங்கள் ஜெபிக்கிற நேரமும் இணையும் போது என்ன வந்துருது? அற்புதம். ஆனா மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல. யாருக்கு நன்றி செலுத்துகிறார்கள்? தேவ ஊழியர்கள். 3 குறிப்பு சொல்லி நான் முடிக்க போறேன், சரியா முடித்து விடுவேன். 3 குறிப்புகளும் குஷ்டரோகி பற்றி சொல்ல போறேன். எடுங்க, மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 வசனங்களை வாசித்து பாருங்க. பழைய காலங்களிலே குஷ்டரோகம் பயங்கரமான வியாதி. இப்போ குஷ்டரோகம் சுகமாக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இல்லையா? மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனா இக்காலத்தில் பயங்கரமான வியாதி என்ன வியாதி? எய்ட்ஸ் வியாதி, இல்லையா? அந்த கால குஷ்டரோகம். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்தால் மனைவியோடு வாழ முடியாது, பிள்ளைகளோடு வாழ முடியாது, தேவாலயத்துக்கு செல்ல முடியாது, சமுதாயத்திலே உலாவ முடியாது, ஒதுக்கப்பட்டவர். இந்த குஷ்டரோகி பட்டணத்துக்கு வெளியே இருப்பார். அவன் வஸ்திரத்தை கிழிக்க வேண்டும்,
தலையிலே புழுதியை போட வேண்டும். ஐயோ நான் தீட்டு என்று சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த சத்தத்தை கேட்டு ஒதுங்கணும். இப்படிப்பட்ட மனிதர் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு வேண்டி வருகிறார், முழங்கால் படியிடுகிறார். ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி தன் கையை நீட்டி தொடுகிறார். தன்னை யாராவது தொடமாட்டார்களா, யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, பேச மாட்டார்களா நீ ஏங்குறவரை ஆண்டவர் தொட்டார், பேசினார். அடுத்தது சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார். மார்க் 1ஆம் அதிகாரம் 40 - 45 வரை. உடனே அவன் சுகமடைந்தான். சுகம் அடைஞ்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதை தான் நான் சொல்ல போறேன். மார்க் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரத்திலே 43 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி என்ன செய், எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவர்களை அவள் சாட்சியாய் செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அனுப்பினார். இந்த சுகம் பெற்றவனுக்கு 2 கட்டளை. முதல் கட்டளை யாருக்கும் சொல்லாத. 2வது கட்டளை என்ன தெரியுமா? நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி. பழைய காலங்கள்ல டாக்டர் யார் தெரியுமா? ஆசாரியன் தான். அவன் தான் குஷ்டம் வந்துச்சாலும் சோதிக்க முடியும், சுகமானதற்கு அவன் தான் சொல்ல முடியும். அதனால மோசையின்படி எல்லாம் சொல்லிவிடு என்றார். நீ யாருக்கும் சொல்லாதே. 45 பாருங்க. அவன் எல்லா இடத்திலும் போய் அவரை என்ன செய்தான்? பிரசித்தம் பண்ணினான். அப்போ இந்த பகுதி இன்னைக்கு சாயங்காலம் நான் வாசித்த பொழுது எனக்கு ஒரு உண்மை கிடைச்சு. என்ன உண்மை தெரியுமா? இவன் சுகம் கிடைத்தது, ஆனால் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிருக்கு, ஆனா கீழ்ப்படியாமை இருக்கத்தான் செய்து. இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாருக்கும் சொல்லாதே. இவன் ஊரெல்லாம் போய் சொன்னான். நீங்க கேட்கலாம், ஐயா இது சாட்சி தானே என்று. ஆண்டவர் நம்ம ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற என்ன, சாட்சி சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க, சொல்லாதனா நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. இவன் என்ன செய்தா? ஊரெல்லாம் போய் பிரசித்தம் பண்ணினான். இதனால என்ன விளைவு தெரியுமா? ஆண்டவர் அந்த பட்டணத்துக்குள்ள போகணும்னு நினைச்சாரு. இவன் ஊரெல்லாம் சொன்னதினாலே பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதனால அவருடைய புரோகிராமே நிச்சயிச்சு மாறி பட்டணத்தில் உள்ளவன் இங்க வந்தாங்க, இவரால அங்க பட்டணத்துக்குள்ள நுழையவே. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? சுகம் கிடைக்கிறது, ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டு? கீழ்ப்படியா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு சுகமானவனை பற்றி ஆண்டவர் சொன்னார், அதிக கேடானது வராதபடி நீ என்ன செய்யாதே. அப்ப அதை கீழ்ப்படியணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், ஆனா சில இடங்களிலே ஆண்டவர் சொல்லாததை செய்கிறோம், பேசாததை பேசுகிறோம், தலையிடாததை தலையிடுகிறோம். நான் 50 வருஷம் வேலை செய்கிறேன். என் ஊழியம் பிரம்மாண்ட ஊழியம் கிடையாது, சாதாரண ஊழியம். கூப்பிட்ட இடங்களுக்கு நான் பிரசவம் பண்ணுவேன், அவ்வளோதான். பெரிய விளம்பரம் அமைப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் பழக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னதை செய், கர்த்தர் சொல்லாததை போய் நான் செய்யறதே கிடையாது. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரங்க கிட்ட போய் நான் கேட்பேன், பிரதர் நீங்க இதெல்லாம் செய்றீங்களே, ஆண்டவர் சொன்னாரா? பேசவே மாட்டாங்க, குளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லவே இல்லை. சபையும் ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்கன்னா ஒரு நாள் சபைக்கு என்ன வராது? பிரச்சனை வராது.
நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டும். முதல் காரியம் என்ன? முதல் குஷ்டரோகி சுகம் கிடைத்தது கீழ்ப்படியாகும். இரண்டாவது குஷ்டரோகி இழச்சு பார்ப்போம். லூக்கா 17 எடுங்க. 17:11 பாருங்க. எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலியா என்னும் நாடுகள் வழியாக நடந்து போனார். அப்போ கார் கிடையாது இல்லையா, குதிரை அல்ல கழுதை உண்டு. ஆனா ஆண்டவர் நடந்தே போறார். இந்த நடந்து போனா நமக்கு டயபிட்டிஸ் வரவே வராது இல்லையா, சொகுசு வர்றதுனால தான் வியாதி வருது. இங்க பாருங்க, அந்த போது 10 குஷ்டரோகிகள். நல்ல கவனிங்க. முதல் நான் சொன்னது என்ன? ஒரு குஷ்டரோகி. இரண்டாவது சொல்றது எத்தனை குஷ்டரோகி? 10 பேர். 10 பேர்ல 9 பேர் யூதர்கள், ஒருவன் சமாரியன். இந்த சமாரிய கிட்ட யூதர்கள் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சம்பந்தம் செலுத்த மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்களை கல்வி இணைக்கல, மதம் இணைக்கல, படிப்பு இணைக்கல, கலாச்சாரம் இணைக்கல. எது இணைக்க தெரியுமா? 10 பேருக்கு என்னது? குஷ்டரோகம். 10 பேருமே இணைச்சார். நான் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போனேன். ஒரு 25 பேர் இருந்தாங்க. அப்போ காஃபி கொடுக்கும்போது, நான் காஃபி டீ குடிக்கிற பழம் கிடையாது. காஃபி குடிக்கும்போது அவங்களாம் சொன்னாங்க சீனி போடக்கூடாதுன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், டயபிட்டிஸான்னு கேட்டேன். ஆமையா நாங்க. அத்தனை பேருக்கு டயபிட்டிஸான்னு. ஆமா நாங்க. நான் சொன்னேன், இன்னையிலிருந்து உங்க ஜெபக்குழுக்கு பேர் மாத்துங்க, டயபிட்டிஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப். எல்லாம் சிரிச்சாங்க. அப்போ பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகள்ல 9 பேர் யூதன், ஒருவன் யாரு? சமாரி. இந்த 10 பேர் இணைஞ்சி குஷ்டரோகிகளை தூரத்திலிருந்து கூப்பிடுகிறார்கள். நல்ல கவனிங்க. முதல் குஷ்டரோகியை தொட்டாரு, பேசுறார். இரண்டாவது உள்ள 10 குஷ்டரோகிகளை தொடவே இல்லை. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். உடனே கீழ்பிடிந்து போனாங்க. போகும்போதே 10 பேர் என்ன ஆனது? சுகமானது. அதுல ஒரே ஒருவன் சமாரியன் மாத்திரம் என்ன செய்யறான் தெரியுமா? நேரா இயேசுவண்டை வந்து பாதத்தில் விழுந்து அவருக்கு நமஸ்காரம் செலுத்துகிறான். ஏன் இவன் மாத்திரம் வாரான்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? 9 பேர் யூதர்கள். இந்த யூதர்கள் போய் யூத ஆசாரியன்ட்ட போனா அவன் ஏற்றுக்கொள்வான், சமாரியம் போனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த 10 பேர்ல 9 பேருக்கு என்ன கிடையாது? நன்றி கிடையாது. ஆனா ஒரே ஒருவனுக்கு என்ன கிடைத்தது? 10 பேர் சுகமடைந்தார்கள், 9 பேருக்கு நன்றி இல்லை, ஒருவனுக்கு நன்றி. அவனுக்கு என்ன தெரியுமா? தனக்கு சோர்ந்தெழுத்தவர் தான் ஆசாரியராக எண்ணி அவர் பாதத்தில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறார். உடனே ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர வேறு யாரும் இல்லையோ? அப்ப இயேசுவின் காலத்துல நன்றி இல்லாதவங்க எவ்வளவு? 90%. இப்ப 21ஆம் நூற்றாண்டு வந்திருக்கு. இந்த நன்றி இல்லாத சதவீதம் கூடுமா குறையுமா? கூடதான். கடைசி காலத்தின் அடையாளம் என்ன? நன்றி இல்லாதவர்கள் எழுப்புவார். நான் ஒரு சர்ச்சில் போய், பெரிய பிரம்மாண்ட சர்ச்சில் பேசக்கூடாது. அன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து நான் பேசுறேன். மற்ற 9 பேர் எங்கே? பேச ஆரம்பித்த உடனே சபையில சலசலப்பு. எனக்கு திடீர்னு பயம் வந்துட்டு, நம்ம நம்பரை மாத்தி சொல்லிட்டோமா சொல்லி மறுபடியும் பார்த்தேன். நம்பர் கரெக்டா தான் இருந்துச்சு. மற்ற 9 பேர் எங்கே? மறுபடியும் சபையில சலசலப்பு. நான் பார்த்தேன், இந்த சலசலப்பு பார்த்தா நம்ம பிரசவம் பண்ண முடியாது. பிரசவத்தை தொடங்கிட்டேன். ஆராதனை முடிஞ்சவுடன் இந்த சபையின் பாரம்பரியம், போதகரும் நானும் வாசல்ல 2 பக்கமும் நிற்கிறோம். மக்கள் எல்லாரும் வணக்கம் போட்டு கை குலுக்கி கொண்டு போவார்கள். ஆண்கள் கை குலுக்குவார்கள், பெண்கள் வணக்கம் செலுத்துவார்கள். அப்ப ஒரு ஐயா, வயசான ஐயா கையை பிடிச்சு கொடுக்கிறார். அப்ப என்னையான ஐயா, உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்குன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்குன்னு உனக்கு எப்படியா தெரியும்? எங்க சபையில 10 மூப்பர்கள். இன்னைக்கு கோயில் வந்தது யாருதான்?
யாருதான்? நீங்க மற்ற 9 பேர் எங்கே சொன்னது தீர்க்கதரிசனம். ஐயோ நான் அப்படிலாம் இல்லைன்னு ஓடிட்டேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த 10 குஷ்டரோகிகள் படித்த பாடம் என்ன? அவர் சோம் கிடைத்தது நன்றி உள்ளவனாக ஒருவன். அப்ப ஆண்டவர் நமக்கு சோம் கொடுப்பாரு, கீழ்ப்படுதல் வேணும். ஆண்டவர் நமக்கு சோம் கொடுப்பாரு, என்ன வேணும்? நன்றி வேணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம திருநெல்வேலியில் பெரிய பெரிய சுகமளிக்கிற கூட்டம் வரும், லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, அற்புதமான சோம் கிடைக்கும். ஆனா அத்தனை பேர் சபைக்கு வராங்களா? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நன்றி இல்லாமை. அப்ப எத்தனை குறிப்பு சொன்னேன்? முதல் குஷ்டரோகி, 2வது 10 குஷ்டம், 3வது கடைசி குறிப்பு எடுங்க. 2 ராஜாக்கள் எடுங்க, 7ஆம் அதிகாரம். அதுல பாருங்க 3வது வாக்கியம். குஷ்டரோகியான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். சீரியர்கள் இஸ்ரவேலரை அவர்கள் முற்றுகை போடுகிறார்கள். யுத்தம் பெருகிறது, பஞ்சம் பெருகிவிட்டது. பட்டணத்துக்குள்ள யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து உள்ள வர முடியாது. ஆனா பட்டணத்து வெளியே எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தார்கள்? 4 பேர். 4 பேர் இருந்தார்கள். அப்ப இந்த 4 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் பட்டணத்துக்குள்ளே போனாலும் செத்து போவோம், அதை காட்டிலும் சீரிய ராணுவத்தில் போவோம். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் வைக்கட்டும், இல்லாவிட்டால் கொண்டு போடட்டுன்னு போறாங்க. இதுக்கு இடையில தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியம் செய்யறார். என்ன காரியம்? சீரிய ராணுவத்துக்கு ஒரு ஆடியோ சத்தத்தை வைக்கிறார். அதான் குதிரை ரதம் ஓடுற சத்தம் அவங்க காது கேட்டுச்சு. உண்மையா இல்லை. இதை கண்டவுடனே சீரியர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? இஸ்ரவேலருக்கு உதவி செய்ய மற்ற ராணுவத்தார் வந்துவிட்டார்கள் என்று எண்ணி பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. இவங்க உள்ள போய் பார்க்கிறாங்க, எல்லாம் திறந்து கிடக்கு, யாருமே இல்லை. இவங்க என்ன செய்வாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஒரு கூடாரத்துக்குள் 7ஆம் அதிகாரம் 8 அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னடி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்தார்கள். அதிலுள்ள வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து வேறொரு கூடாரத்துக்கு போனார்கள். அப்பந்தான் இந்த 4 பேர் சொல்றாங்க, நாம் செய்கிறது நல்லது அல்ல. இது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காலம். பாருங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இதை போய் ராஜாவுக்கு சொல்லுவோம். நான் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் குஷ்டரோகிய கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, அவனுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படியா. 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார்கள் ஆண்டவர். நன்றி உள்ளவன் யாரு? ஒருவர். இப்ப 3வது ஒரு கேள்வி. இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கிடைத்ததா கிடைக்கலையா? சொல்லுங்க. சுகம் கிடைச்சா கிடைக்கலையா? எல்லாம் ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்ட, நீ இந்த பகுதியை அதிகமா படிக்கலையோ. சுகம் கிடைக்கவே இல்லை, ஒரு நாளும் சுகம் கிடைக்கல. ஆனால் சுகம் கிடைக்காட்டாலும் ஆண்டவரின் நற்செய்தியை சொல்லணும்னு ஆவல். அவன் போய் சொன்னதுனால்தான் ராஜா ஆட்களை அனுப்பி பார்க்கிறான். அங்க ஒருவர் இல்லை, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள், தேவ மக்கள் அதை கொள்ளையடித்தார். அருமையானுடைய அதனுடைய விளைவு என்ன? 7ஆம் அதிகாரத்தில் ஒண்ண பாருங்க. ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு நிச்சயப்படும். அப்படியே நடக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, சோம் கிடைச்சாதான் சாட்சியம், சோம் கிடைச்சாதான் ஊழியத்து போகும், சோம் கிடைத்தால்தான் தெய்வத்தை மகிமைப்படுத்தும். நான் சொல்றேன், சுகமே கிடைக்காட்டால் பரவாயில்ல. என்ன சொல்லணும் சொல்லுங்க?
நற்செய்தி சொல். சுகமே கிடைக்காவிட்டாலும், விடுதலையே கிடைக்காவிட்டாலும், நம்மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? நற்செய்தியை என்ன செய்யணும்? சொல்லணும். ஆண்டவர் திருச்சபைக்கு 3 காரியம் கொடுத்தார். முதலாவது என்ன தெரியுமா? திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் சர்வ ஜாதிகளுக்கும் சொல். 2வது, ஆண்டவர் சபைக்கு கொடுத்த கற்பனை என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஆண்டவர் திருச்சபை கொடுத்த விருந்து என்ன தெரியுமா? அசனம் கிடையாது, திருவிருந்து ஆறாறு. இதுதான் விருந்து. இந்த 3 தான் சபை செய்யணும். அப்போ அன்பு கூறணும், 2வது என்ன செய்யணும்? நற்செய்தியை அறிவிக்கணும், 3வது என்ன தெரியுமா? திருவிருந்து வைக்கணும். அப்போ இன்னைக்கு நான் கொடுத்த செய்தியை மெமரி ஞாபகம் வைக்க நான் ஒரு குறிப்பு சொல்றேன். 1, 4, 10 இல்ல 1, 10, 4. ஒரு குஷ்டரோகி கீழ்ப்படியாம, 10 குஷ்டரோகி சுகம் கிடைத்தது நன்றி. ஆனால் 4 குஷ்டரோகி படித்தது என்ன? சுகமே கிடைக்கல. என்ன கிடைத்தா? ஆண்டவர் சுகம் கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லல. அதனால நம்மால தெய்வத்தினுடைய அணுகுமுறையை நம்மால் மதிப்பிட முடியாது. கொரோனால எத்தனையோ பேர் இறந்தாங்க, நானும் நீங்களும் இறக்கல. நம்ம பரிசுத்தவான்களா இல்லை, நம்ம இன்னும் சரியாகணுங்கிறதுக்காக உயிரோடு வச்சிருக்கோம். இன்னும் நம்ம பூரண படம் தான் வச்சிருக்காரே தவிர நாம் நல்லவர்கள் என்பதற்காக. அப்போ ஆண்டவர் சுகம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நற்செய்தி அறியும். இதைத்தான் தானியேலே, சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள். அவர்களை விடுவிப்பார், விடுவியாமல் போனார். நீர் உருவாக்கினதை நாங்கள் வழங்க போறதே. எத்தனை பேருக்கு? 1, 10, 4. ஜெபம்.